இந்தியாவின் நறுமண தோட்டம், கேரளாவின் ஊட்டி, இப்படி பல பெருமைகளை தக்க வச்ச அழகிய சொர்க்கபுரியான வயநாடு இப்போ உருக்குலைஞ்சு போயிருக்கு. கோலமெல்லாம் நாள மாறி போகுமையா, காலம் வரும் நம்பிக்கையா போய் வாங்க. கோலமெல்லாம் நாள மாறி போகுமையா, காலம் வரும் நம்பிக்கையா போய் வாங்க. ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய மண் அணை, சுத்தி பார்க்க கண் கவரக்கூடிய ஏராளமான இடம்னு சுற்றுலா பயணிகள் வந்து கண்டுகளிச்ச இடங்கள் எல்லாமே சிதைஞ்சு போயிருக்கு. நேரத்தை கழிக்க எவ்வளவோ இடங்கள், பூமியில் ஒரு சொர்க்கம், இப்படி இருந்த வயநாடு இப்போ மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாத்துறைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. கேரளால இருக்கக்கூடிய பல பகுதிகள் சுற்றுலாவுக்கு பெயர் போன ஊர்களா இருக்கு. அதுல எல்லாராலையுமே அதிகமா விரும்பப்படக்கூடிய ஒரு இடம் தான் வயநாடு. கேரளாவின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இது கேரளாவில் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா விளங்கிட்டு வருது. இந்த நிலையில தான் சமீபத்துல கடும் மழை பொழிவு ஏற்பட்டு மண் சரிவு ஏற்பட்டு ஏராளமானோர் உயிரிழந்தாங்க, எக்கச்சக்கமானோர் மாயமாகியிருக்காங்க. அவங்கள தேடும் பணி தொடர்ந்து நடந்துட்டு வருது. எவ்வளவோ அழகான இடங்கள், மனசை இதமாக்கக்கூடிய சுற்றுச்சூழல், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இங்க வந்தா அதெல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை தேர்வு செய்யறது வழக்கமா இருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மற்றும் ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய மண் அணையான பானாசுரா சாகர் அணை இங்க இருக்கு. பல வகையான பறவைகளை கண்டுகளிக்க பக்ஷி பத்தலம் அப்படின்ற இடம் இருக்கு. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள நடந்து போய் 1700 மீட்டர் உயரத்துல நின்று பார்க்கலாம். வயநாடு வன உயிரின சரணாலயம் இருக்கு. எடக்கல் குகைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் பழமையான குகைகள் இங்க இருக்கு. செம்பரா மலையுச்சி கிட்டத்தட்ட 2100 மீட்டர் உயரத்தில இருந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். இப்படி பல சுற்றுலா தலங்கள் இருக்கு, பல வகையான இடங்கள் இருக்கு. நேரத்தையும் நம்மளுடைய நண்பர்களோட அழகான தருணங்களை உருவாக்குறதுக்கு அழகான இடங்கள் இங்க எக்கச்சக்கமா இருக்கு. இப்படிப்பட்ட அழகான இடங்கள் எல்லாமே இப்போ சிதைஞ்சு போயிருக்கு. தமிழகத்தினுடைய முதுமலை சரணாலயம், கர்நாடக மாநிலத்தினுடைய பந்திப்பூர் சரணாலயம் சந்திக்கக்கூடிய இடமாகவும் வயநாடு இருக்கு. இது மட்டும் இல்லாம இத இந்தியாவின் நறுமண தோட்டம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நறுமண பொருட்கள் இங்க தயாராகுது. அதாவது இந்த மாதிரியான பொருட்களை இங்க விளைவிக்கிறாங்க. ஏலக்காய், மிளகு, கிராம்பு, வெந்தயம் உட்பட இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே இங்க விளைவிக்கப்படுது. காஃபி தோட்டங்கள், பழத்தோட்டங்கள்னு இதுவும் இங்க முக்கிய பங்கு வகிக்குது. எங்கு பார்த்தாலும் கண் கவரும் காட்சியா இருந்த வயநாடு, இவ்வளவு அழகான இடங்களை கொண்ட வயநாடு இப்போ மண் சரிவு ஏற்பட்டு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு பார்க்கவே மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துது.